ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்ட்டு அறிவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவரோட விருப்பம் அது அல்ல. ஆனால் பிஜேபியும் எடப்பாடியும் சேர்ந்து அவரை இந்த முடிவை எடுக்க வச்சுட்டாங்க. இது அவங்களுக்கு துரதிர்ஷ்டவசமானது. ஏன்னா அப்படி தான் பார்க்கணும் இதை. ஓபிஎஸ் எங்கே போனாலும் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும். அவர் வந்து நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் எப்பயுமே அவருக்கு உண்டு. அதனால தான் இத்தனை நாள் வந்து பொறுமை காத்து நம்ம வந்து வெளியில் போயிடக்கூடாதுன்னு அவர் இருந்தார். ஆனால் பிஜேபி அதை வந்து உதாசீனப்படுத்திருச்சுங்கிறது தான் உண்மை. அதுக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க அவங்க பிஜேபியும் ஏடிஎம்கேயும் இந்த எலெக்ஷனில். நம்மளே வந்து பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். திமுகவுக்கு அதிருப்தி வாக்குகள் நிறைய இருக்குது, அதை அறுவடை செய்ய போகிறது யார் அப்படிங்கிற நிலை இருந்தது. ஆனால் கண்டிப்பாக அது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் போக போகிறது இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. தமிழக மக்கள் நடந்த இந்த அரசியல் கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் வந்து அவங்க செஞ்சிருவாங்களா என்ன? யோசிச்சு பாருங்கள். சசிகலா அம்மா ஆட்சியில் அமைகிறப்போ தர்ம யுத்தம் வந்து ஓபிஎஸ் நடத்த வச்சது பிஜேபி. அவங்க சொல்கிறதெல்லாம் இவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். எது வரைக்கும்? அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க சசிகலா அம்மா. அதுக்கு பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி கைக்குள்ளே போட்டு இவங்கள்ட்ட சேர்த்து வச்சு முதல்வர், துணை முதல்வர் அப்படிங்கிறது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆரம்பித்து எல்லாமே தனக்கு ஒரு ஆள் உள்ளே இருக்கணும்னே வைத்த இவர் நம்ம ஓபிஎஸ்ஸை உள்ளே வச்சுக்கிட்டே எடப்பாடிக்கு செக் வச்சுக்கிட்டே வந்தாங்க. அதையும் எடப்பாடியும் அது லாபகமாக கையாண்டுக்கிட்டு எடப்பாடி நம்ம ஓபிஎஸ்ஸையும் பயன்படுத்திட்டு பிஜேபியும் பயன்படுத்திட்டு அவர் 4 வருஷம் ஆட்சியை கண்டினியூ பண்ணார். இப்போது எலெக்ஷன் நேரத்துலலாம் சீட்டு வாங்குறதுக்கு இவரை வச்சு தான் டிமாண்ட் பண்ணி இவங்க பிஜேபி அந்த காலத்தில் வாங்கினுச்சு. அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி எடப்பாடி இருந்தால் போதும், எங்களுக்கு ஓபிஎஸ் தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. ஒருவேளை எடப்பாடியை வந்து அதிமுக வந்து நிர்மூலமாக்குறதுக்கு பிஜேபி ஒரு திட்டம் போடுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்கே இருக்குது. ஏன்னா திமுகவும் பிஜேபியும் மறைமுக கூட்டணி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. பரவாயில்ல, அது பேச்சு இருக்குது. அதனால திருப்பி திமுகவே வந்தால் கூட பரவாயில்ல, எடப்பாடியை நம்ம வந்து இதோட முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்களோ. நல்ல கூட்டணியை ஃபார்ம் பண்ணி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனால் அவர் யாருங்கிறத அவர் காட்டுவார். அப்போ நம்மளால் அது இவருக்கு நம்ம ஒரு ஆள் கடிவாளம் போகிறதுக்கு நமக்கு ஓபிஎஸ் அங்கே இல்லை, ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்களா அப்படிங்கிற விஷயமும் இதுக்குள்ளே நம்ம ஆராய வேண்டியிருக்கு. ஏன்னா 4 கோணத்தில் பிஜேபி பற்றி நம்ம யோசிக்கணும். நேரடியாக நடக்கிறது ஒன்றா இருக்கும், மறைமுகமான வேலைகளை வந்து பிஜேபி செய்யக்கூடியது தான். அதனால் நம்ம அப்படி ஒரு யோசனையும் பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு அதிமுகவை தோக்கடிச்சிட்டு அதில் உள்ள ஆட்களெல்லாம் கபலீகரம் பண்ணிக்கிட்டு அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லாத அளவுக்கு கொண்டு போயிடலாங்கிற முடிவு கூட பிஜேபி எடுத்திருக்கலாம். ஏன்னா அவங்க நம்ம பாராளுமன்ற தேர்தலில் இவங்க ஒதுங்கி வந்துட்டாங்க. அந்த கோபம் கூட அவங்களுக்கு இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்பயே சொல்லப்பட்டது, கிட்டத்தட்ட 15 சீட்டு இவங்க 2 சேர்ந்துருந்தா ஜெயிச்சிருக்கலாங்கிற ஒரு புள்ளி வரம்லாம் சொன்னாங்க. அந்த கோபத்தில் கூட அவங்க செஞ்சிருக்கலாம். இல்லை எடப்பாடிக்கு பணிந்துக்கிட்டு ஓபிஎஸ்ஸை வெளியேற்றுறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. எதுவாக இருந்தாலும் வெகு விரைவில் எல்லாம் வந்துடும். ஒருவேளை எடப்பாடிக்கு அவங்களுக்கு துணை நின்று ஓபிஎஸ்ஸை வெளியேற்றி இருந்தால் அதற்கான பாடத்தை அவர்கள் கண்டிப்பாக கற்பார்கள்.